உனக்கு ஆட்சிக்கு வந்தாலே நீங்க என்ன பண்ணுவீங்க? தலைமைச் செயலகத்துல என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுப்பீங்கல்ல, டேட்டா எடுப்பீங்கல்ல, லிஸ்ட் எடுப்பீங்கல்ல. அப்ப அந்த லிஸ்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியலையா? இன்னொன்னு எங்க பார்த்தாலும் சிசிடிவியே இல்லையாம். தலைமைச் செயலகத்துல சிசிடிவிக்குலாம் மெயின்டனன்ஸ் காஸ்ட் ரொம்ப ஆகுதுன்னு சிசிடிவிலாம் இல்லங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன செலவு பண்ணாம இருக்காங்க. தலைமைச் செயலகத்துல சிசிடிவி இல்லாம எப்படி இருக்கும்? அப்போ என்ன ஆட்சி நடத்திட்டு இருந்திருக்காங்க திமுக? என்னன்னே ஒண்ணும் புரியல. அப்ப தலைமைச் செயலகத்துக்குள்ள தான் எல்லா மாஃபியா கேங்கும் வேலை பார்த்துட்டு இருக்குதா? அப்படின்றது ஒண்ணும் புரியல. இப்ப இது இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போச்சா? என்ன? ஏதுங்கிறது முதல்ல விசாரிச்சு சொல்லணும். 1, 2 கிடையாது. 18 டிஸ்க் காணாம போயிருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அதுல தான் என்னென்ன டெண்டர் யார் யாருக்கு விட்டது என்னன்னு. அது யார் கையில இருந்துச்சு? செந்தில் பாலாஜி அவர்கள் கையில இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த துறை. அப்ப அந்த துறையில செந்தில் பாலாஜி அவர்கள்னாவே எதுக்கு ஃபேமஸ்ன்னு நமக்கு தெரியும். அப்ப அவர் அங்க என்னென்ன பண்ணாரு? யார் யாருக்கு டெண்டர் விடப்பட்டது? அதுல எதுவும் முறைகேடுகள் எதுவும் நடந்துச்சா? இதெல்லாம் நம்ம இது பண்ணோம்னா எதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும்? அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அந்த ஹார்ட் டிஸ்க்க காணோம் அப்படின்னா, அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஒண்ணும் புரியல. இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இது தகவல் வந்து இப்ப 4, 5 நாள் ஆகுது. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? என்ன? இல்ல அதையும் அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாரி போட்டுட்டு முதல்வர் வந்து அப்படியே இருப்பார்ல. அப்படியே இருக்க போறாரான்றது தெரியல.